பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசி தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நல்ல வழி என்று பார்த்து நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். நாம் வாழுகிற இந்த பூமியில் கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு முன்பதாக 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று நல்ல வழி இருக்கிறது, இன்னொன்று தவறான வழிகள் இருக்கிறது. நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எனவே இந்த பூமியில் நல்ல வழியில் நடந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை தவறான வழியில் நாம் போய் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நல்ல வழியில் நாம் செல்வோமானால் நமக்கு ஆண்டவர் இளைப்பாறுதல் வைத்திருக்கிறார். தவறான வழியில் நாம் செல்வோமானால் நம்முடைய வாழ்வில் வேதனைகளும் கஷ்டங்களும் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளும் அந்த வழியில் ஏற்படும். எனவே நாம் தவறான வழியில் செல்லாமல் நல்ல வழியில் செல்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகத்தில் நிறைய தவறான வழிகள் இருக்கிறது. இன்றைக்கி பெரும்பான்மையான தேவனுடைய பிள்ளைகள் தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காக வேலை செய்கிற பிள்ளைகள், இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறாங்க. தவறான பாதையில் போய் இன்றைக்கி வேதனை ஸ்தலம் என்கிற தேவனுக்கு விரோதமான சாத்தான் இருக்கிற அந்த இடத்துக்கு இன்றைக்கி அநேகர் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அந்த வழியில் செல்லாமல் நமக்கென்று சொல்லி தேவன் காட்டுகிற அந்த நல்ல வழியில் நாம் செல்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் இந்த தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தேவனுடைய ஊழியர்கள், உண்மையான ஊழியர்கள் தவறான பாதையில் செல்லுகிற தேவனுடைய பிள்ளை எச்சரிக்கிறாங்க. அந்த பாதையில் செல்லாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரித்தோம். இன்னைக்கு அநேகர் கேட்காம தவறான பாதையில் போய் தங்கள் ஆத்துமாவை முடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறோமா, இல்லைனா நல்ல வழியில் போய் கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம தவறான பாதையில் போய் கொண்டிருப்போமானால், தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நாம் நடந்து கொண்டிருப்போமானால், நம்முடைய கால்களை தேவன் திருப்ப வேண்டும். நல்ல வழியில் நாம் செல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தவறான பாதையில் செல்வோமானால் நமக்கு வேதனை ஸ்தலம் இருக்கிறது. ஆனால் நல்ல வழியில் நாம் செல்வோமானால் நமக்கு இளைப்பாறுதல் ஸ்தலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நல்ல வழியில் நடங்கள். ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நடக்காமல் தேவனுக்கு பிரியமான வழியில் நம்ம ஒவ்வொருத்தரும் நடப்பதற்கு நமக்கு ஆண்டவர் கிருபை தரணும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவர் கர்த்தருடைய வசனம் நம்மை சரியான பாதையில் வழி நடத்தும். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சரியான பாதையில் நடப்பதற்கு நமக்கு தேவன் கிருபை தருவாராக. ஒருவேளை தவறான பாதையில் போய் கொண்டிருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில் நாம் போய் கொண்டிருக்கலாம். இந்த உலக ஆசைகள், உலக இச்சைகள், உலக காரியத்துக்கு நாம் நடந்து கொண்டிருக்கலாம். அதை விட்டு விலகி நம்ம நல்ல வழியில் தேவன் காட்டுகிற பாதையில் நடப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் நடக்க வேண்டிய வழியை காட்டும், என்மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை கொடும் என்று கேட்கிறார். அதுபோல் நம்ம ஒவ்வொரு நாள் நடக்க வேண்டிய வழியை நமக்கு தேவன் காட்டி சரியான பாதையில் நாம் நடந்து செல்வதற்கு, சரியான பாதையில் நல்ல வழியில் நடந்து அந்த இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்குள்ளே போய் சேருவதற்கு நமக்கு தேவன் கிருபை தருவாராக. ஒருவேளை தவறான பாதையில் நாம் போய் கொண்டிருப்போமானால் இன்னைக்கு மனம் திரும்பி நல்ல வழியில் செல்வோம். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். எல்லாம் ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தவறான பாதையில் போயிடாமல் நல்ல பாதையில் நீர் காட்டுகிற
நல்ல வழியில் நடக்க உதவி செய்வீராக. அந்த இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு நேரம் நடந்து வருவதற்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.